காமெண்ட்ஸ் இந்த ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நம்முடைய என்சிஎஸ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். காமெண்ட்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக அபிஷேக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3:30 வச்சுருந்தாங்க. பட் ப்ரீபோன் பண்ணி ஒரு 2:30க்கு அதை மாற்றிட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம தோழர்கள் வந்து அங்கே மேலே அபிஷேக் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து பண்ணி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக ஒரு அடுத்து நம்ம அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க வந்து மேலே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்க வேண்டியிருக்காங்க. இந்த மாதம் வந்து நம்மகிட்ட இருந்து 5 தோழர்கள் பணியோய்வு பெறுகிறார்கள். தோழர் அப்துல் பாரி சார் எஸ்ஏஓ அவர்கள் வந்துட்டாங்க. அடுத்து தோழர் வி சங்கரி எஸ்ஏஓ அவர்கள் மேடம் வந்து விஆர் வாங்கியிருக்காங்க. அடுத்து வி முகுந்தர் சார் எஸ்ஏஓ கமர்ஷியல் அவரை அனுப்பியிருக்கிறோம், வருவாங்க நம்புகிறோம். அடுத்த தோழர் கே ஸ்ரீனிவாசன் 3 ஏஏஓ அவர்கள். அடுத்த தோழர் ஆர்கே கணேசன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். 5 தோழர்கள் நமக்கு பணியோய்வு பெறுகிறார்கள். ஸோ முதல்ல பணியோய்வு பெறக்கூடிய தோழர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் மரியாதை செய்யும் விதமாக தோழர் அப்துல் பாரி எஸ்ஏஓ அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் ஏஜே ரவீந்திரன் அவர்களை அழைக்கின்றனர். Long live Comrade Abdul Bari. Long live Comrade Abdul Bari. Long live Comrade Abdul Bari. தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்ம சங்கத்தின் சார்பில் நம்முடைய சங்கத்தின் பொருளாளர் தோழர் அங்கவன் அவர்களே தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்து தோழர் வி சங்கரி எஸ்ஏஓ மேடம் அவர்களுக்கு ஷால் அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் அசிஸ்டன்ட் செயலாளர் செல்வி மேடம் அவர்களே இருக்கின்றோம். லாங் லிவ் காம்ரேட் சங்கரி மேடம். 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கடைக்கு 2 சங்கத்திலிருந்து தில்ஷத் மேடம் அவர்கள். தேங்க்யூ அடுத்து தோழர் கே ஸ்ரீனிவாசன் 3 ஏஏஓ அவர்களுக்கு ஷால் அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் பாபு ரவிச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். லாங் லிவ் காம்ரேட் ஸ்ரீனிவாசன். லாங் லிவ் காம்ரேட் ஸ்ரீனிவாசன். லாங் லிவ் காம்ரேட் ஸ்ரீனிவாசன். லாங் லிவ் காம்ரேட் ஸ்ரீனிவாசன். தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய ஈசி மெம்பர் கார்த்திக் அவர்களை அழைக்கின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து நம்முடைய தோழர் ஆர்கே கணேசன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய ஈசி மெம்பர் தோழர் அருள் அவர்களை அழைக்கின்றோம். லாங் லிவ் காம்ரேட் கணேசன். லாங் லிவ் காம்ரேட் கணேசன். லாங் லிவ் காம்ரேட் கணேசன். லாங் லிவ் காம்ரேட் கணேசன். தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கமிட்டியிலிருந்து தோழர் பாலாஜி அவர்கள். காம்ரேட்ஸ் 4 தோழர்கள் அப்துல் பாரி எஸ்ஏஓ, சங்கரி மேடம், முகுந்தன், ஸ்ரீனிவாசன், கணேசன் 5 தோழர்கள் பணியோய்வு பெறுகிறார்கள். அதில் எஸ் தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சாலை கூட நம்முடைய சகோதர சங்கமான எஃப்சிஐ அக்கௌண்ட்ஸ் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் சாலை அனுப்பினார். ஸ்ரீனிவாசன் தோழர் ரோத்தோட அவர்கள் மாறியிருக்கிறார். கொஞ்சம் வந்துக்கோப்பா.
தேங்க்யூ காம்ரேட்ஸ். அப்துல் பாரி சார், நம்ம ஆஃபீஸோட எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் அவர் சார். ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்க்கு வராமல் போயிருந்தாருன்னா சிடிஎஸ் மாதிரி நிறுவனங்களை அவரே ஆரம்பித்திருக்க முடியும். அந்த அளவுக்கு அசாத்தியமான ஒரு தோழர் இருக்காங்க. அந்த அசாத்தியமான திறமையை வந்து தலைக்கு கொண்டு போகாத தோழர் அவர். என்ன ஒரு டவுட்டு, நம்ம என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க தோழர். அவருடைய அந்த வெப் ஆஃபீஸை இன்றைக்கும் ஓஏஓஎஸோட பெட்டராக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஓஏஓஎஸ் இந்தியா போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர், நம்ம டிபார்ட்மெண்டோட சாஃப்ட்வேர். பட் இவர் கூட அந்த வெப் ஆஃபீஸ் இன்னும் சிறப்பாக, அதை விட பெட்டராகவே இருக்குது, இன்னும் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு. ஸோ தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழர் ஏஜே ரவிகள் அவர்கள் அழைக்கிறோம். ஒரு நினைவாற்றலோட ஒரு 2.5 நாட்கள் நம்ம ஒரு மீட்டிங் முடிச்சு அவங்க அபிஷேக் ஃபங்க்ஷனில் கலந்துக்க சரியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மீட்டிங் ரொம்ப சுருக்கமாக நடைபெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது நம்முடைய ஆஃபீஸ் ஏஜியை இன்னைக்கு மத்தியானம் சீக்கிரமாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாலே ஏர்லியராக மீட்டிங் வச்சதுனால நம்மளும் விரைவாக இருக்க வேண்டிய அவசியம். இது ஏஜிஸ் நம்ம அலுவலகத்தில் மீட்டிங்கை காலையில் வச்சிருந்தாங்கன்னா மற்ற அவங்க ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கும் வசதியாக இருக்கும். அதை ஏஜி நிர்வாகம் கடைபிடிச்சா அது நல்லா இருக்கும். அதை பற்றி யோசிக்கிறேன். இன்று ஓய்வு பெறும் இந்த 5 தோழர்கள், அதில் இன்றைக்கி இந்த 4 தோழர்கள், தோழர் முகுந்தர், கமர்ஷியல் விஜயோ, எல்லாருமே எனக்கு ரொம்ப அறிமுகமான நல்ல தோழர்கள். ஒவ்வொருவரும் அவங்க இந்த அலுவலகத்துக்காக நிறைய பங்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. அதில் தோழர் அப்துல் பாரி இப்போ சொன்னார், அவர் நம்ம ஆஃபீஸோட எலான் மாஸ்க் பரவாயில்ல. ஆனாலும் அவருடைய பேர் இவர் நம்ம ஆஃபீஸுக்கு போனாலும் இந்த ஆஃபீஸில் அது உணரப்படும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்டோமேஷனில் அவர் தன்னுடைய பங்கை செலுத்தியிருக்கிறார். அதனுடைய விலை வெளியில் அதுக்காக போய் பார்க்கணும்னா அதுக்கு எத்தனையோ லட்சங்களாக அவர் செய்த அந்த வேலை அலுவலகத்துக்காக செலுத்தப்பட்ட பணி. ஆனால் அவர் அலுவலகத்துக்காக அதை செய்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அப்போ இருந்தே அந்த ஈடிபினாலே பாரி தான். அவர் எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அவர் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்வதிலையும் சரி, அவர் அந்த இதை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு அருமையான ஒரு தோழர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒரு சங்கரி அவங்களும் இன்னைக்கு ஓய்வு பெறாங்க, விஆர் போகிறாங்க. அதான் கேட்டேன், சில பர்சனல் ரீசனுக்காக விஆர் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் இந்த இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன் வரைக்கும் இருந்திருந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ நம்முடைய தோழர்கள் 90 நாள் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அதனால் அதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுடைய பர்சனலாக இருக்கும்பொழுது அவர்களுக்காக நாங்கள் அவருடைய ஓய்வு காலங்கள் நல்லபடியாகவும் அவருக்கு சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளோம். தோழர் கணேஷ், தோழர் சீனிவாசன் எல்லாம் அவங்களும் இன்னைக்கு ரிட்டையர்டாக. சீனிவாசன்லாம் ரொம்ப அமைதியாக அவர் நீங்கள் இன்னும் எங்கே இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார் ஆஃபீஸில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய நெட்வொர்க்கிங் இருக்குது. அன்றைக்கி அது கடவுள் போல ஆட்கள்லாம் அதை சொல்லும்போது அவங்க அவர் கௌரவப்படுத்தும்போது அது தெரியுது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக சிறப்பாக அட்லீஸ்ட் இந்த 30 வருஷம் 23 வருஷங்கள் நம்முடைய சர்வீஸ் போட்டுட்டு ரிட்டையர்டாக தோழர்களை நம்முடைய சங்கத்தின் சார்பாக நீங்கள் வாழ்த்து வந்திருப்பது மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வர வர நம்முடைய ஒர்க் ஃபோர்ஸ் இங்கே மீட்டிங்கில் வாழ்த்துவதற்கு வருவது குறைவாக இருப்பது சில சமயம் வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. அது அதேமாதிரி தோழர் நடராஜனும் சிறந்த முயற்சி எடுத்திருக்கிறார். அவர் அசிஸ்டன்ட் அடிஷ்னல் செக்ரட்டரி ஜெனரலாக பதவி பெற்ற பிறகு அவர் நிறைய சாதனைகள் வேறு செய்கிறார். இந்த வட்டம் என்னென்னா நிறையா பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர்வைசர்ஸுக்கும் 5-4 அந்த நேரத்தில் எல்லாருக்கும் வந்திருக்குது. 4 வருஷம் ஆனோடனே அதுக்கு ஏஎஸில் அந்த அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் எக்ஸாமினேஷனில் சங்கத்தினுடைய சார்பாக போய் பேசி நிர்வாகத்தோடு பேசி அனைவருக்கும் அவர் அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வருவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி பல உதவிகளை நம்முடைய சங்கம் எடுத்து செஞ்சுட்டு அதற்கு நடராஜனுடைய பங்கு, கமிட்டியுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவித்து இவர்கள் அனைவரும் நல்ல நீதி ஆய்வோடு அமைதியான ஒரு ஓய்வு வாழ்க்கைக்கான வாழ்த்து விடுவதில் நன்றி. நன்றி.
அடுத்த தோழரை வாழ்த்து பேசுவதற்கு அதுக்கு முன்பாக தோழர் பாரி சார் அவர்களுக்கு நம்முடைய சேகர் அவர்கள் சாலை அளிப்பார். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய எஸ்ஏஓ சங்கத்தில் வந்து தோழர் சிவகுமார் அவர்கள். தோழர் அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கும் 4 பேர் 5 பேர் இந்த மாதம் வந்து ஒரு பணிவுரைக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவங்களோட பழக்க முடியும். அத்தனை பேருக்குடையும் அவங்களோட வாழ்த்துக்கள் தெரியும். குறிப்பாக முகுந்தர் ஒன்றையும் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக வந்து நம்ம வந்து அப்துல் பாரி அவர்களை வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட அவர் வந்து நாங்கள் ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது அவர் வந்து அந்த இடிபி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் உருவாக்குனதே வந்து அவரால் தான் நம்ம சொல்லலாம். அந்த இடிபி செகண்ட் அப்போ வந்து சொல்லலாம். பேசுவாங்க 90ஸ்லேயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் வந்து இவர் இந்த ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அது வந்து பெரிய லெவலில் வந்து அவருடைய திறமையை வந்து இங்கே காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ் இருக்கு. அப்போ அப்படிலாம் வந்து நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணல. இருந்தாலும் பின்னாடி எங்களுக்கு சொல்லுவாங்க. அவரு கூட எனக்கு வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டாரு, நீ என்னோட செக்ஷனுக்கு வந்துடுறியான்னு கூட கூப்பிட்டாரு. நான் வந்து வர முடியல, ஏன்னா அவர்கிட்ட பணியாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வருத்தங்கள்லாம் இருக்கிறாரு. எந்த காலத்துலேயும் வந்து அவர் வந்து சிரித்த முகமாக தான் இருக்கும். அவர்கிட்ட இல்லைன்ற வார்த்தையே வராது. அவர்கிட்ட எந்த ஒரு ஒர்க்கு கேட்ட அதே மாதிரி நம்மளுடைய அசோசியேஷனில் நமக்கு அசோசியேஷனோட பேக்ரவுண்டாகவும் இருந்தவர். என்றைக்குமே வந்து நம்ம அசோசியேஷன் சில நேரங்களில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு கூட நடந்துச்சு. நடுவில் அந்த இன்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் கூட நடந்துச்சு. அப்புறம் கூட இவர் வந்து பேக் போனால் இவர் தான் இருந்தார் அவருக்கு. ஏன்னா நம்ம அது பக்கத்தில் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்டவர் நிறைய அவர் சொல்ல பேராஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத லெவல்லாம் எடுத்துகிட்டு போனாருங்க. எனக்கு தோட போர்டு வாட்டர் போர்டுலாம் போயிட்டு வந்திருக்காரு. பெரிய பெரிய பேராஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆஃபீஸோடைய ரிப்போர்ட்டை வந்து பெரிய லெவலில் சிஏஜி லெவலில் கொண்டு போனவர் சார் தான். அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு தோழர் வந்து இப்போ நம்மக்கிட்ட இந்த இடத்த நிரப்ப யாரும் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் காலத்தில் கேட்டால் எனக்கு கூறி அவர் அத்தனை பேருக்கும் வாழ்த்து நன்றி. சிவகுமார் நன்றி. அடுத்த தோழரை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய தலைவர் டி பாலு அவர்கள். இன்னைக்கு ஓய்வக்கூடிய தோழர்கள் இந்த ஆய்வு மிகவும் ஆக்டிவான ரிசர்வ்மெண்ட்டை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு கங்க்ராச்சுலேட்டிங் மெசேஜ் என்னன்னு கேட்டால், இது அச்சீவ்டு தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் வந்துவிட்டது. அதில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்றத இனிமேல் பெற்று தர வேண்டிய கடமை நம்முடைய சங்கங்களுக்கு இருக்கிறது. சங்கங்களை ஆதரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆக அடுத்த 10 ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஆண்டு மிகவும் முக்கியமானது. அதற்கு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்கிறது. ஸோ பாரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்தேன். காரணம் எடுத்துட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ஆடிட்டுனா ஒரு பயம் எல்லாருக்குமே, குறிப்பாக பெண்களும் சரி சீனியர்ஸும் அந்த காலத்தில் என்ன போயிருந்தாங்கன்னா, ஆடிட்டு போயிட்டோம்னா நம்மளை இன்ஃபெக்ஷன்லேயும் போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம எப்படி காலம் தருறது அப்படின்னு நிறைய பேர் கவலை இருக்குது. இன்னைக்கு
இவ்வளோ ஹேண்டிகேப் இருந்த போதும் கூட ஆடிட்டுக்கு வந்து ஆடிட்டில் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் எல்லாரும் போடக்கூடிய அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இன்றைக்கி அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவருடைய துணிச்சலை நாம் பாராட்டுறேன். ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. அவருடைய துணிச்சலை பாராட்டுறேன். ரெண்டாவது, இப்போ நானும் ரிட்டையர் ஆகி ஒரு 10-15 வருஷமாக வெளியில் இருக்கேன். நிறைய பேருக்கு எங்களை மாதிரி ஆட்களை மறந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட பார்த்து ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்டவர் சொன்னால் அவர் அதை செய்ய தவறில்லை. காரணம் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியல. ஒரு சில நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் என்பது ஆட்கொள்ளி, அதனால் அலோவ் பண்ண மாட்டோம், கம்ப்யூட்டருக்கு மேனேஜர்னு சொல்லி போராட்டனால ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த கம்ப்யூட்டருடைய நாலேஜ் கம்மியாயிடுச்சு. அதனால் மாறி தோழர்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ எங்கள் கம்ப்யூட்டர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் நாங்கள் அவரை தான் அணுகினோம். அவரும் அதை தவறாமல் செய்தார். அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது இதோடு முடியல. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட எங்கள் மாதிரி சங்கங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரைசேஷன் முடித்து டிஜிட்டலைசேஷன்றது வந்துட்டு அடுத்தாப்புல ஏஐன்னு ஒன்று வரப்போகுது. இது ஏஐ வந்துச்சுன்னா நம்மளாம் வேலையில் இருப்போமா இருக்க மாட்டோமான்ற கவலை நிறைய பேருக்கு மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களை மாதிரி கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி எல்லோரும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கெல்லாம் உதவி செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன். மற்ற தோழர்கள் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. மேடம் வந்து விஆர்எஸில் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உடல்நல குறைவு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு நம்ம ஆஃபீஸில் விஆர்எஸ் போகிற அளவுக்கு ஒரு கடுமையான நிர்வாகம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இதுக்கு அனைவரும் நீங்கள் அனைவரும் மறுபடியும் அவங்களுக்கு வாழ்த்து. அவங்களுக்கு இப்போ நான் வந்து பென்ஷன் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்துருக்கேன். இது பழைய காப்பி நான் புதுசிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் சார்பில் அந்த மாதிரி ஒரு மேகசைன் போடுறோம். இது வந்து உங்களுக்கு மாதம் 26ஆம் தேதி கையில் வரும். இதுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய தொகை வெறும் 200 ரூபாய் தான் வருஷத்துக்கு. மாற்றத்துக்கு இல்லை வந்தால் உங்கள் வீட்டிலேயே பென்ஷன் சம்மந்தப்பட்ட உத்தரவு, டெவலப்மெண்ட் எல்லாம் உங்கள் கையிலேயே கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நம்ம கோவில் ஸோ அதனால் நீங்கள் அனைவரும் மிகவும் உன்னதமாக பாடல் பே கமிஷன் வந்துட்டே நமக்கு கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க. பே கமிஷன் இப்போ வந்தாலும் கூட இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் முன்னாடி ஃபிக்ஸேஷன் வரும். அதனால் இது நோபடி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதனால் ஆர்கனைசேஷன் சொல்லி இன்றைக்கி டெல்லியிலையும் சரி மற்ற இடங்களையும் மற்ற போராட்டங்கள் தான் இன்றைக்கி பே கமிஷன் வந்துருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்னென்னா, நம்ம அந்தளவுக்கு பே கமிஷனுக்காக போராடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றம் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ரைட்டை அசெப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தேவையான செய்திகளுடைய நம்பிக்கையுடன் யாருக்கு உடையது முக்கியம். அதற்கு நன்றி. அடுத்த தோழரை வாங்கி பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழர் பாபு சார் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதற்கண் இந்த ஓய்வு வரும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுகோளும். எல்லா வல்லமை இறைவனை அல்லால் நீண்ட ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு இந்த நாள் வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். பென்ஷன் அசோசியேஷன் மெம்பராகி எங்களோடு இது போல் வந்து கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று எல்லாரும் தெரியும். ஆனால் எனக்கு பாரி என்று சொன்ன உடனே தான் நான் அதோட ஒர்க் பண்ணதில்லை, அதிகம் பழக்கமாக கிடையாது. சிரிக்கிறாங்க. ஆனால் எலான் மஸ்கோட கம்பேர் பண்ணாங்க. எனக்கு அது பண்ண விரும்பல. ஏன்னா எலான் மஸ்காக இந்த ஆஃபீஸில் நான் காதால் கேள்விப்பட்டிருக்கேன். பல பேர் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, சாப்பாடு என்ன உணவு இருந்தால் பகிர்ந்து கொண்டால்
ரொம்ப நல்லது. இதோடு சேர்ந்து கொண்டான். அதுபோல தான் கற்ற தொழிலையோ திறனையோ மற்றவரோடு பகிர்ந்து பண்ணி கல்வி சேர்க்கிற அளவுக்கு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் தான் அப்போ. ஆனால் அந்த எக்ஸ்பர்டைஸை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் எல்லாரும் இவரால் கம்ப்யூட்டர் நாலேஜ் கெயின் பண்ணாங்கனாலும் இருக்கிறார். அதுதான் பெரிய சாதனை. அப்புறம் பிற்பாடு எல்லாமே சிஸ்டம் எல்லாம் வந்து சேர்ந்தா நிறைய விஷயம். அதில் முன்னோடியாக இருந்தவர் இருக்கிற இடமே தெரியாது. ஆஃபீஸில் இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆடிட்டு வந்துட்டாங்க, ஆடிட்டு போயிட்டான், வேற எடுத்தான், அப்டேஷன் பண்ணி தான் சாயணும் அவசியம் இல்லை. ஹெட் குவார்டர்ஸ் ரிப்போர்ட் எடிட் பண்ணி தான் பண்ணல. ஒரு செக்டார் இருக்குது ஒரு ஆஃபீஸில். அதுன்னு அவருக்கு வாய்ந்த செக்டாரில் நீங்கள பெரிய சாதனை தான். இன்னைக்கு சும்மா இப்போ அதை பற்றி பேசுறது அவர் இன்னும் கூட அவர் ரிட்டையரோட அவர் யூஸ் பண்ணி சொசைட்டி சமாளிக்க பிகாஸ் that kind of knowledge is having. அது எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்காரு, இனியும் ஷேர் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட ஐ விஷ் எவ்ரிபடி ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப். முதல்வருக்கு நன்றி. அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய அக்கௌண்ட் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் ரவிச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். காம்ரேட்ஸ், இன்றைக்கு சகோதர சங்கத்திலிருந்து ரிட்டையர் ஆகிற அனைத்து காம்ரேட்ஸையும் நான் வணக்கத்துடன் வணங்கி பாராட்டுகிறேன். ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றுமட்டு ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா எங்கள் கூட அவர் பாம்பேலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் வந்தவர். அது மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ஸில் இருந்து இங்கே பணி உயர்வு பெற்று இங்கே வந்திருக்க அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் பேச விரும்புகிறேன். காரணம் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கூட உடன் பிறந்த ஒரு சில உடன் பிறந்த நண்பர்கள் அண்ணன் தம்பியில நம்மளை சில நேரங்களில் மறந்துடுவாங்க ஒரு கல்யாண காட்சின்னா. ஆனால் ஸ்ரீனிவாசன் அவரோட உடன் பிறந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 7, 8, 9, 10 பேர் நினைக்கிறேன். அவங்க வீட்டு கடைசி தம்பி வீட்டில் ஒரு காது குத்துனால எங்களை கூப்பிடுவார். அக்கா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாண காட்சினாலும் எங்களை கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அந்த உறவையும் சரி நட்பையும் சரி பேணி காக்கிறதுல ஸ்ரீனிவாசனுக்கு இணை ஸ்ரீனிவாசன் தான். இது வந்து உண்மையாலுமே நான் எப்பவுமே ஸ்ரீனிவாசன் பெருமையோடு எப்பவும் நான் சொல்லுவேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் எஸ்ஏஎஸ் பரீட்சை இந்த ஆஃபீஸ் நேர்வுகளை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் எஸ்ஏஎஸ் பரீட்சை இப்போ வந்து காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பேப்பரையும் ஒரே அட்டம்ப்ட்ல எழுதி பாஸ் பண்றாங்க. அது எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமா தெரியல. நானும் ஸ்ரீனிவாசனும் ஒரு 10 வருஷமா 15 அட்டம்ப்ட் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை கிளியர் பண்ணணும். அவர் வந்துட்டு நான் ஆடிட்டு தான் போவேன்னு ஆடிட்டு நீங்க வந்துட்டாரு. நான் அக்கௌண்ட்ஸ்லேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டேன். அதாவது அந்த பேஸ் எஸ்ஏஎஸ் பேஸை நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் காம்ரேட். அடுத்ததான் வந்து ஜிகே வந்திருக்காரு. அவருக்கு ஏன் மேடைக்கணும் வரலன்னு தெரியல. அவர் பேச வேண்டிய அந்த ஒரு சில வார்த்தைகளையும் நான் இப்போ பேசிக்கிறேன். காம்ரேட்ஸ், வர 8ஆம் தேதி நம்ம பென்ஷன்ஸ் ஃபோரம் மீட்டிங் இருக்கு. நாம எல்லாரும் அதில் அவசியம் கலந்துக்கணும். கம்மிங் மீட்டிங் கோயிங் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் சில தகவல்களை அந்த மீட்டிங்கில் அவங்க பகிர்ந்துக்க இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு, பொனி இன்கிரிமெண்ட், இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. சில தகவல்களை சொல்ல இருக்கிறதுனால அந்த 8ஆம் தேதி வர்ற நாளைக்கு சனிக்கிழமை இல்லாம அடுத்து வர சனிக்கிழமை ஒரு மார்னிங் ஆஃப் டே நம்ம எல்லாரும் இங்க ஜாலியா வந்து கூடி பேசி மகிழ்வோம். வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கு நன்றி. தேங்க்யூ. தோழருக்கு நன்றி. எத்தனை அட்டம்ப்ட் போடுறோம்ன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அடுத்த தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்கு ரணேசார் எஸ்ஏஓ அவர்களை Good afternoon all.
we have to be in the another retirement function by 2:30, so I'll keep it simple. I think it's time that everybody who comes here starts speaking in English as well, because we should include the Hindi-speaking people also along with us. Now that that population is also increasing, so I just request that to the association as well. We have to start including them. They are a part of us now. So now to the retiring comrades. Srinivasan sir, I have worked with him in performance audits. As everyone has said, very silent worker, and he has achieved so many things which nobody knows in this office, because I have been closely associated with him in couple of PAs. I know his talents. So he is retiring today. Happy retired life, sir. I am not acquainted, sir. Happy retired life, sir. Shankari madam, I had interaction with her as part of OAOS project. So at this age, to learn computers and to work on computers is always a challenge. Madam had done that extremely well. In fact, in her wing, whatever happened in OAOS, it was because of her. She had taken interest right from day one, and she was doing it very perfectly. So we will be missing you, madam. Happy retired life. Bari sir. Telling about Bari sir is like anything you tell, it's very small. He has made such great, tremendous achievements in our organization, and that too in EDP. Like I was a person trained in computers even before I joined this organization. But Bari sir is like self-made. So it's like, like Balachandar who says, or Kalki, he has chiseled himself, right? He created himself. So everything that he learned on his own, trial and error. And the best thing is, he was best at it. There were also many people said that EDP means Bari sir. I think he made it maybe feel like that, because the original, I should say, great grandfather was Naganathan sir. And Bari actually, he was with him. They complemented each other so well that whatever EDP we have, it is because of these two people. And Bari sir also, took it forward. Usually when someone retires, we don't have someone to carry it forward. In fact, I would say that across India, I have seen all EDPs now because of this OAOS project. Tamil Nadu's EDP has been the best. And the reason goes to Bari sir. So computer, if you go anywhere across India, if you say I am coming from AJ Audit, the first name people ask is Abdul Bari. So he has established himself like that across India. And I do not know where from sir gets the time also, because he has other commitments, family commitments and all that. In spite of that, I have been really astonished at the way he gets the time. In fact, once I asked him, so where do you get all this time? I would just like to share this information, because there are youngsters also. You should know the commitment that you should have in this organization. So once I asked him, sir, where do you get this time? So in fact, he had been to LTC to Kashmir. He shared that information with me. So he had been on an LTC with his family to Kashmir. And there was one requirement which was to be done. After 6 o'clock, you cannot go out in Kashmir. So he went back to his room and he let his family members take rest, and he sat on the computer and he finished that work although he was on LTC. So that is the kind of commitment that Bari sir has. He doesn't see time, he doesn't see where I am, right? Location, nothing matters to me. When it comes to office work, it is always 100%, and that is why people know him across India. Okay? It's not like you don't put in the efforts, still if you expect that people should know me, don't get jealous of Bari sir that everybody knows him. It's because of the commitment. Only he knows how much sacrifices he has made to reach the position where he is. And yes, our office will definitely miss you, Bari sir. Replacement for you is really not possible. So I just wish you have a happy married life and give more time to happy retired life, and you give more time to your family.
Right. Give more time to your family. Yeah, maybe now only you'll have a happy married life also because you have been giving everything to your office. Right? Thank you very much. And I would like to tell my father here actually because he was also the same committed person when it comes to our organization, to the association. But sir, after he retired, right from his retirement date till today, he has taken my mother across India and also abroad. So whatever my mother missed till 60, he saw to it that she covers everything after 60. So I wish you will be giving that family time now. Happy retirement, sir. Thank you. தோழர்கள் வேற யாராவது பேசணும்னா பேசலாம் நம்மளே வார்த்தை. தோழர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேசணும்னா பேசலாம் கமெண்ட்ஸ். ஓகே. ஏற்புரை ஏற்பதற்கு தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறோம். As I said, Mr. Rachel said, every day we apply exam, that new system was introduced. Every day MCQ and as well as syllabus changes, as well as stoppage of exam. So for these reasons, we kept along for 10 years. We were appearing the SAS continuously without cutting any. That's why the basis is the reason. As a party team, we collectively did all work. That's why we achieved, as Mr. Dan is told, we achieved with the party team only. I have achieved this. So otherwise, everything is well, sir. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். அடுத்து தோழர் ராஜன் அவர்கள் வந்து பாலி சாருக்கும் கணேசன் சாருக்கும் சால்வை அணிவிக்க வந்திருக்கிறார். சால்வை அணிவிப்பார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். அடுத்து ஏற்புரை ஏற்பதற்கு பாரி சார் அவர்கள் இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் எவ்ரிபடி. I don't deserve that much prize, but whatever duty has been given to me, that I have done. I try to satisfy superiors always. Whatever they say to me, first I obey to their orders and carry out what they ask me to do. Then I do some extra things which I make them accept and carry forward. So this is the way I used to work, and I learned everything only here, and that is due to the support of my colleagues. Without them, as I was mentioning, Ms. Naganathan, Vijay and Kesav, Kannan, there, all we worked together, and somehow I was able to follow Naganathan's words and learn everything on my own. And just I followed whatever he said. He may not like it all, but I took everything from him. I'm indebted to him a lot. And also the other persons who work with me, I had very good people around me always. Even now I'm having very good set of people, and that is why I'm successful. Success not because of me alone. In fact, when CAG told me, CAG personally congratulated me when webcam was given a PowerPoint presentation in CAG senior management meeting. CAG personally congratulated me. That all praise came to me because of my people, not because of me alone. My share is there, but without other support, I have not done that much. And now I am happy that
even now, my colleagues with me will carry forward whatever has been done so far, and there are many people to carry forward whatever has been achieved. And I thank everybody. They praise me a lot, but I don't deserve that much anyway. But thanks for your encouraging words. It motivates me further. Even now, only one thing I want to say to you. Even now, when I come to office, when I join the office, whatever that motivation that urge to do work, even now it exists in me. I never felt that. Sometimes one period of time you need lot, or some period of time you reduce your eating habit. Like that, there are many things which keeps changing. But one thing in me which I'm not very proud to say that, but one thing that I find in myself is that I always want to do something. It keeps me going. It keeps going. When I go to bed, tomorrow we go to office, we should finish this work. And I start having like, while coming by, I think we should do this before 12 o'clock, we should do this before 1 o'clock, and we should do this by 4 o'clock. Tomorrow we should do that. I don't know where I got it, but somehow that got into me. And I always, every day was a fresh day, and I try to do things as planned. So that is the way I work. But I don't know whether it's right or not, but that's how I came up with this. Even now today, if I come to office, I will see that this work I have to do, this work I have to do, I have to talk to this person, get the data, do some analysis, give the research. There is a thing always going in my mind. It is because of the vibration I got in the surrounding, the good vibe I got among other people. That motivated me, and I thank everybody for the motivation. Because of, without your support and motivating words, among my colleagues and among my superiors, I have not come this far. And anyway, very happy, and this day will be changed for long in my mind. Thank you all. தேங்க்யூ சார். காமரேட் சார், அடுத்த மாதம் 2 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். காமரேட் சாந்தகுமாரி SAO அவர்களும் விக்ரமன் பிள்ளை சீனியர் ஆடிட்டர் அவர்களும் 2 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காமரேட் MCAA ஜிந்தாபாத், MCAA ஜிந்தாபாத், எம்ப்ளாயிஸ் யூனியன் ஜிந்தாபாத். தேங்க்யூ காமரேட்ஸ்.